ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 137ാമത് ശ്ലോകം. 701 707 വരയ്ക്കും மொத்தம் 7 நாமங்களாக்கும் இதில் இருக்கு. தேசத்தாலேயோ காலத்தாலேயோ விபஜிக்கிறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி, சர்வவியாபியாயிருக்கிற தேவி, எல்லா உயிரினங்களையும் மாயையில முக்கி தாழ்த்துற தேவி, ஞானஸ்வரூபிணியாயிருக்கிறவள், விஞ்ஞானம் அதாவது சாஸ்திரத்தை சரீரமாக்கி வச்சுருக்கிறவள், குஹனோடு அம்மாவாயிட்டு ஹிருதய குஹையில வசிக்கிறவள், ரொம்ப ரொம்ப ரகசியமான குரு உபதேசம் வழி மட்டும் அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற சக்தியாக்கும் லலிதாம்பிகை. இப்படின்னெல்லாம் வாக்தேவிகள் தேவியை துதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற 7 நாமங்களிலையும் இருக்கிற பதங்கள், அந்த பதங்களை தெரிஞ்சுட்டு நாமங்களை சொல்லறத நாமங்கள் தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். தேசகால அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு தீர்க்க ஸ்வரம் இருக்கு. அதுக்கப்புறமாவாக்கும் அங்க பரிச்சின்னா அப்படின்னு வருது. அதனால அந்த நாமம் அப்படிங்கிறது தேசகால அபரிச்சின்னா அப்படிங்கிறதாக்கும். அதில் இருக்கிற பதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தேசகால பரிச்சின்னா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லாதக்கி தேசகால அபரிச்சின்னா, தேசகால அபரிச்சின்னா அப்படின்னு ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை நம்ம சொல்லறோம். தேசகாலா அதுக்கப்புறம் அங்க ஒரு தீர்க்கஸ்வரம் இருக்கிறதுனால அங்க அகாரம் இருக்கு. அதனால தேசகால அபரிச்சின்னா. ஆ அப்படிங்கிறது பூர்ணமான அக்ஷரம் அங்க கிடையாது. இருந்தாலும் பரிச்சின்னா கிடையாது, அபரிச்சின்னா வாக்கும் அங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நம்ம அந்த நாமத்தை சொல்லறோம். தேசகாலாபரிச்சின்னா, தேசகால அதுக்கப்புறம் அதை அங்க கொஞ்சம் நீட்டணும். എന്നിട്ട് പരിച്ചിന്ന சொல்லறத அங்க அகாரம் அப்படிங்கிற சப்தம் உண்டாகும். தேசகாலாபரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி சரஸ்வதி சாஸ்திரமயி குஹ அம்பா குஹாம்பா குஹ்ய ரூபிணி இത്രയുമാക്കും இதுக்குள்ள இருக்கிற பதங்கள். தேசகாலாபரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி சரஸ்வதி சாஸ்திரமயி குஹாம்பா குஹ்யரூபிணி. 701வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேசகால அங்க ஒரு அகாரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டாக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறத நம்ம அதில் கூட்டி சேர்க்கிறோம். தேசகால அபரிச்சின்னா
தேசகாலாபரிச்சின்ன. அகாரம் அங்க பூர்ண அக்ஷரம் இல்லை, அதனால தேசகாலாபரிச்சின்னா 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். தேசத்தாலேயோ காலத்தாலேயோ ക്ലിപ്തപ്പെടുത്തുறதுக்கு സാധിക്കാത്തവൾ. ദേവി ഇന്ന ദേശത്തിലെയാക്കും ഇരുപ്പാൾ, ഇന്ന കാലത്തിലെയാക്കും ഇരുപ്പാൾ அப்படினൊന്നും ചൊല്ലறதுக்கு സാധിക്കാது. ദേശം ജനന ஸ்தலம், காலம் அப்படிங்கிறது பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர். இன்ன இடத்துலயாக்கும் தேவி இருப்பள் அப்படின்னோ இன்ன சமயத்திலேயாக்கும் தேவி இருப்பள் அப்படின்னோ சொல்ல முடியாது. அதனாலேயாக்கும் இங்கே தேசகால அபரிச்சின்னா அப்படின்னு சொன்னது. பரிச்சின்னா அப்படின்னு சொன்னாக்கா விபஜிக்கிறதுக்கு சாதிக்கிறது, செப்பரேட் பண்ணி சொல்லறதுக்கு சாதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அபரிச்சின்னா அப்படின்னா அப்படி சாதிக்காத்தது. பரபிரம்மத்தை குறிக்கிற விசேஷமாக்கும் இந்த சப்தம். பராசக்தி அப்படிங்கிறது பரபிரம்மே தான். கைவல்ய உபனிஷத்துல 21வது மந்திரம் இதைத்தான் சொல்லுறது. மயி ஏவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தது பிரம்மம் அத்வயம் அஸ்மி அகம். தேசகாலங்களால செப்பரேட் செய்ய முடியாத தேவியாக்கும். சச்சித் ஆனந்த ஸ்வரூபிணியாக்கும், எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிறவளாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும். பிரம்மாண்ட நாயகியா இருக்கிற தேவியிலேயாக்கும் எல்லா பிரம்மாண்டங்களும் உண்டாகிறது, நிலநிற்கிறது, லயிக்கிறது. அதனால எல்லாத்துக்கும் காரணமான அத்வைத பிரம்மமாக்கும் தேவி என்னிலேந்து அந்நியமாயிட்டோ എന്നിലേന്ത് അന്യമായിട്ട് ബ്രഹ്മമോ ബ്രഹ്മത്തിലേന്ത് അന്യമായിട്ട് നാനോ இல்லை அப்படின்னாக்கும் அதிபராசக்தியாக இருக்கிற தேவி சொல்றா. அதனால பிரம்மமே தான் நான். அதாக்கும் இந்த கைவல்ய உபனிஷத்தில் இருக்கிற மந்திரத்தோட அர்த்தம். தேவி பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சி ஆக்கும். எழுநூற்றி 2வது நாமம் சர்வகா. വ്യഷ്ടി ശരീരങ്ങളിലെയും സമഷ്ടി ശരീരത്തിലെയും ரொம்பி ஒழிஞ்சு நிற்கிறவள் தேவி. இல்லாத ஒரு இஞ்சு இடம் கூட கிடையாது. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். சர்வகம் அப்படின்னா எல்லா இடத்திலையும் கமிக்கிறது. தேவிய சர்வகா அப்படின்னு
சொல்லப்படுறது. பரமாத்மாவும் தேவியும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு சர்வ வியாப்தித்துவம் இருக்கு, சர்வ வியாபித்துவம் இருக்கு, சர்வ வியாப்தித்துவம் இருக்கு. அதனால பிரம்மவும் தேவியும் ஒண்ணுதான். எல்லா இடத்துலையும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிற அந்த சத்தியஸ்வரூபனாயிருக்கிற பரபிரம்மே தான் பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற அதிபராசக்தியாயிருக்கிற தேவி. ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற 5வது மந்திரம், பிரம்மம் சர்வ இடத்திலையும் ரொம்பி நிற்கிறத எடுத்து சொல்லுறது. ஆத்மா அசையறது, அசையாம இருக்கு. ஆத்மா ரொம்ப தூரையுமாக்கும், ரொம்ப பக்கத்திலேயுமாக்கும். சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் ஆத்மா இருக்கு. இதேதான் பகவத்கீதையில க்ஷேத்ரஜ விபாக யோகத்துல பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லுறார். பிரம்மம் பதார்த்தங்களோடு உள்ளேயும் வெளியிலையும் இருக்கு, அசையறதும் அசையாததும் ஆக்கும். சூக்ஷ்மமானதால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் ஆயிட்டும் ரொம்ப பக்கத்திலே ஆயிட்டும் இருக்கு. பஹிஹி அந்தஹா ச பூதானாம் அச்சரம் சர ஏவச்ச அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகே ச தத். தேவி பாகவதத்தில் திருதிய ஸ்கந்தத்தில் தேவி நானும் பிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால எல்லாமே தேவிய சர்வகா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 703வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சர்வமோகினி. எல்லா உயிரினங்களையும் அட்ராக்ட் பண்ணுற தேவி. தேவியோடு அழகு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அட்ராக்ட் பண்றது. சௌந்தர்யலஹரியில 85வது ஸ்லோகம், நமோ வாகம் ப்ரூமோ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகம் தேவியோடு அந்த பாத ஸ்பர்ஷம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரஹிக்கிற, தேவியோடு பூங்காவனத்தில் இருக்கிற அசோக விருட்சங்கள், அந்த விருட்சங்களை நினைச்சு பரமசிவனுக்கு கூடியும் பொறாமை வந்துடுத்தே அப்படின்னாக்கும் அதுல வர்ணிக்கப்படுறது. எல்லா பொருளுகளுக்குள்ளேயும் தேவி ஸ்திதி பண்ணுறா அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்காகவே அப்படி ஒரு ஸ்லோகம். 704வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சரஸ்வதி.
பக்தர்களுக்கு சிரேஷ்டமான ஞானத்தை கொடுக்கிற தேவி. சாஸ்திரம், சாஸ்திரஞானம் கொடுக்கிற தேவி. தர்மத்தை உபதேசிக்கிறதுனாலேயாக்கும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிதம் தர்மம் சாஸ்தி இது சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னு சொல்லணுமானா அதுல ஹிதமான தர்ம பாடங்கள் இன்க்ளூடா இருக்கணும். சரஸ்வதி தேவி வித்யாதேவியாக்கும் சாஸ்திரஞானத்தை கொடுக்கிற தேவியாக்கும். എഴുന്നൂറ്റി അഞ്ചാவது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ശാസ്ത്രമയി. தேவியோடு மூச்சு காத்துலேந்து வேதங்களும் வாக்குலேந்து காவியங்களும் இப்படின்னு தேவியோடு ഓരോരോ അവയവങ്ങളിലേന്ത് ഓരോരോ ശാസ്ത്രങ്ങളെ സൃഷ്ടിച്ച ശാസ്ത്രരൂപിണിയായിരിக்கிற தேவி. ശാസ്ത്രങ്ങളോട് സ്വരൂപമായിരിக்கிற தேவி ശാസ്ത്രമയി. സർവജ്ഞാനിയാക്കും தேவி. ജഗദംബികയ്ക്ക് தெரியாത്ത எந்த விஷயവും ശാസ്ത്രങ്ങളിലെ ഇല്ലേ. பராசக்தியில எல்லா சாஸ்திரங்களும் இருக்கு. அக்ஷர பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதக்கு இந்த உலகத்திலேந்து போற ஜீவாத்மா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கிறவனாயிட்டு தீரவன். அக்ஷர பிரம்மத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை வெடியற ஜீவாத்மா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாதவனாயிட்டு தீரவன். சாஸ்திரமயியாயிருக்கிற தேவியோடு அனுகிரகம் இருந்தானா இந்த பிரகிருதி விஞ்ஞானவும் பிரம்மஜானவும் பக்தனுக்கு கிடைக்கும். 706வது நாமம் குஹாம்பா. 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராகியம், கீர்த்தி இப்படி இருக்கிற 6 சுபாவங்களை குறிக்கிற அழகான முகத்தோடு கூடின ஷண்முகன். தேவர்களோடு சேனைகளோடு தலைவனாயிருக்கிற அந்த ஷண்முக சுவாமியோடு அம்மாவாக்கும் தேவி.
குஹாம்பா. பிரணவஸ்வரூபனாக்கும் பகவான் முருகன். மு அப்படின்னா முகுந்தன், ரு அப்படின்னா ருத்ரன், கா அப்படின்னா பிரம்மா. முருகா அப்படின்னு നമ്മൾ கூப்பிடுறத ത്രിമൂർത്തികളെയാക്കും നമ്മൾ கூப்பிடுறோம். ഭഗവാൻ പരമശിവനോട് അഗ്നിയിലേന്ത് അവതരിച്ചതാലെ ആറുമുഖനായിരിக்கிற ദേവൻ. ഭഗവാൻ ஸ்ரீ முருகனாயிருக்கிற ஷண்முகன். குஹாம்பா அப்படிங்கிறதுனோட அர்த்தத்தையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். குஹா அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. அந்த ஹிருதயத்தில வாசஸ்தானமாக்கினவள் தேவி. ஷண்முகனோடு அம்மையாயிருக்கிற தேவி, ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவி. இப்படி எல்லாம் அர்த்தங்கள். குஹா அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னு அர்த்தம். ஹிருதயமாயிருக்கிற குஹேல எப்பவும் வசிக்கிறவளாக்கும் குஹாம்பையான தேவி. குஹாம்பையான தேவி ஜீவாத்ம பரமாத்ம பந்தத்தை இண்டிகேட் பண்றா. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னுதான். பரபிரம்மத்திலேந்து உண்டாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதும் பரபிரம்மத்தோடு சக்தியால மட்டுமே ஆக்டிவேட் ஆகிறது. பரம்பொருளிலேந்து வந்திருக்கிற ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு திரும்ப பரம்பொருளில போய் எத்தனை மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறதுனோடு லட்சியம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை மறுபடியும் பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கணும். அதாக்கும். அதுக்கு நம்மளோடு ஹிருதய குஹேல வசிக்கிற அந்த அம்பிகையை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கணும். ஆத்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சானா மட்டும்தான் பரமாத்ம ஐக்கியம் அப்படிங்கிறது சாதிக்கும். 707வது நாமம் குஹ்யரூபிணி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ശ്രേഷ്ഠ ഗുരുവാല ഉപദേശിക്കപ്പെട്ട മട്ടുമേ தெரிஞ்சுக்கக்கூடியவளாக்கும் தேவி. குரு உபதேசத்தால மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறவளாக்கும் எழுதாம்பிகை. ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு ஹிருதய குஹேல வசிச்சுருக்கிற தேவி. ஆராலையும் சாதிக்காது தேவியை காணறதுக்கு. அதனால சூக்ஷ்ம ரூபத்துல இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற குஹ்ய ரூபிணியா இருக்கிற ஜெகதம்பிகை அப்படின்னாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ரொம்பி நிற்கிற தேவி சைதன்யம். தேவிய ஒருத்தருக்கும் காணறதுக்கும் சாதிக்காது. தியான அவஸ்தையில அனுபவம் வழியா தேவிய தெரிஞ்சுக்கிறதுக்கு
குருவோடு ஹெல்ப்னால சாதிக்கும். ആത്മാവോട് രഹസ്യ രൂപത്തെ സംബന്ധിച്ച് ഭഗവത്ഗീതയിലെ സാങ്ഖ്യയോഗത്തില് ചൊല്ലപ്പെടുന്നത്. ചിലവാ ആത്മാവ് ஆச்சரியமா பார்க்கறா, சிலவா ரொம்ப அதிசயமா ஆத்மாவை சம்பந்திச்சு பேசின்னு இருக்கா. ஆத்மாவை சம்பந்திச்ச அந்த பேச்சுகள் எல்லாம் ரொம்ப அதிசயமா காது கொடுத்து கேட்கறா. இப்படியெல்லாம் இருந்துட்டு கூடியும் ஒருத்தரும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது இல்லை. குஹ்யரூபிணியாயிருக்கிற தேவியோடு லீலா விலாசங்கள் ഇന്ദ്രിയ മനോബുദ്ധികൾക്ക് അപ്പാർപ്പെട്ടതാക്കും. അതിനാലെയാക്കും ആർക്കും தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കാത്തത്. പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ട பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி, அந்த தேவியை நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அதனால ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மத்திலேயே சூக்ஷ்மமா இருக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய வாக்தேவிகள் குஹ்யரூபிணி அப்படின்னு கூப்பிடுறா.